நற்கருணையில் எழுந்தருளியிருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். ஆண்டவரை உற்று நோக்குவோம். நம்பிக்கையின் நாயகன் நம் இயேசு நம் முன்னிலையில் இருக்கிறார். உழைப்பாளர்களுக்கு நற்பயனை தருகிறவர் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். கவலையோடு, கண்ணீரோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, வேதனையோடு, வலிகளோடு, கஷ்டங்களோடு, மனபாரங்களோடு, மன சுமைகளோடு மன்றாடுகிறவர்களுடைய குரலை கேட்கிற தேவன் நம் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவருடைய பெருவிழா பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிற இந்த நாளில் அந்த ஆவியின் வல்லமையினால் நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட வேண்டும். தொடக்க நூல் புத்தகம் 1வது அதிகாரம் 2வது இறைவார்த்தையில் படைப்பின் தொடக்கத்திலேயே நீர்த்திரளின் மீது ஆண்டவரின் ஆவியார் அசைவாடிக் கொண்டிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். எகிப்தில் 400 ஆண்டுகளுக்கு மேலே அடிமைகளாக கிடந்த மக்களை விடுதலை பயண புத்தகம் 13வது அதிகாரம் 21வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். நெருப்பு தூணாய் மேகத்தூணாய் நின்றவர்களை வழிநடத்தி வந்தார் என்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதரையும் அந்த ஆவியின் வல்லமை வழி நடத்துகிறது. எந்த தீமையும் நமக்கு நேரிடாமல், எந்த பொல்லாப்புகளும் நம்மை சூழ்ந்து கொள்ளாமல், யாருடைய அச்சத்திலும் கலக்கத்திலும் பயத்திலும் நாம் இல்லாமல் துணிவோடு போராடக்கூடிய, பயணம் செய்யக்கூடிய வல்லமை தூய ஆவியானவரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. சிம்சோன் என்கிற ஒரு நீதி தலைவர் தன்னுடைய பலத்தை அவர் இழந்து விடுகிறார். தன்னுடைய பலம் இந்த முடியில வச்சிட்டு இருக்கிறார். அந்த முடியானது அகற்றப்படுகிற போது மொட்டை அடிச்சிடுறாங்க. அதனால் அந்த பலத்தை அவர் இழந்து போகிறார். நீதி தலைவர்கள் புத்தகம் 14வது அதிகாரம் 6, 7, 8, 9 இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது, சிம்சோன் கடவுளிடத்திலே ஒரே ஒரு வரத்தை கேட்கிறார். ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தினால் நான் என் பலத்தை இழந்து விட்டேன், என் ஆற்றலை இழந்து விட்டேன், என் சக்தியை இழந்து விட்டேன். ஒரே ஒரு முறை உம்முடைய அருள் உதவியை வேண்டி இந்த பலத்தை வேண்டுகிறேன் என்று கேட்டபோது ஆண்டவரின் ஆவியார் அவரை ஆட்கொள்ள, அவரை கட்டி வைத்திருந்த அந்த தூண்கள் எல்லாம் தகன்று போகும்படி அந்த மண்டபமே இடிந்து விழுந்து அங்கிருந்த பகைவர்கள், தீயவர்கள் எல்லோருமாய் 1000க்கும் மேற்பட்டோர் இறந்து போகிறார்கள். அந்த 1000 பேரை ஒரே மனிதர் வீழ்த்தக்கூடிய வல்லமையை தந்தவர் தூய ஆவியானவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு எதிராக எழுகின்ற பில்லி, சூனியல், ஏவல், கட்டுகளில் செய்வினைகள் எல்லாம் அகன்று போகும்படியான வல்லமையை தருகிறவர் தூய ஆவியானவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்னை மரியாளுக்கு அந்த தூய ஆவியினுடைய வல்லமை கிடைத்தது. அதனால்தான் இந்த உலகத்தினால் எவராலும் சொல்ல முடியாத, எந்த விஞ்ஞானமும் அறிவியலும் சொல்ல முடியாத ஒரு அற்புதமாய் தேவத்தாய் விளங்கினார். தூய ஆவியார் உன் மீது நிழலிடுவார். லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 35வது இறைவார்த்தை. தூய ஆவி உன் மீது வரும், உன்னத கடவுளின் மகன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அது வல்லமை நிறைந்தது, இறைமகன் எனப்படும் என்கிற வல்லமை சொல்லப்படுகிறது. அன்புக்கு பிரியமானவர்களே, வேதனையிலும், துன்பத்திலும், அச்சத்திலும், கலக்கத்திலும், பயத்திலும், நடுக்கத்திலும் இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவை இழந்த பிறகு செய்வது அறியாது ஓடிப்போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் சீடர்களும் அப்போஸ்தலர்களும். அப்பொழுது
தூய ஆவியானவர் நெருப்பு நாவடிவாய் அவர்கள் மீது இறங்கி வருகிறார். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 1, 2, 3, 4 இறை வார்த்தைகள் சொல்லுகிறது. நெருப்பு நாவடிவில் இறங்கி வந்து அவர்கள் மீது நிரப்பப்பட்ட அந்த ஆவியினுடைய வல்லமையை பெற்றவர்கள் அவ்வளவு நேரம் அச்சத்தோடு, கலக்கத்தோடு, பயத்தோடு இருந்தவர்களுக்கு துணிவு பிறக்கிறது, வல்லமை பிறக்கிறது, ஆற்றல் பிறக்கிறது. அவர்கள் எல்லோருமாய் சென்று உலகெங்கும் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுகிறார்கள். கடந்த மாதம் கோடி அற்புதரான அந்தோணியாருடைய திருத்தலத்தில் நற்செய்தி பணிக்காக சென்று அருட்சுடர் மையத்தில் அமர்ந்து கொண்டிருந்தேன். ஒரு குடும்பம் என்னை சந்திக்க வந்தார்கள். ஃபாதர், கடவுள் எங்களுக்கு செய்த நன்மையை ஒரு சாட்சியமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் ஃபாதர், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு அந்த குடும்பம் பகிர்ந்து கொண்டது. ஒவ்வொரு நாளும் இரவு உறங்கச் செல்லுகிற போது, ஒரு விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, 3 அருளிருந்த மரியே என்று சொல்லிவிட்டு நாங்கள் உறங்குவது வழக்கம். கணவன், மனைவி, 2 பிள்ளைகள். அப்படியாக அவர்களுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அன்று இரவும் அப்படியாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை என்கிற ஜெபத்தையும் 3 அருளிருந்த மரியே ஜெபத்தையும் சொல்லிவிட்டு உறங்கச் செல்லுகிறார்கள். அந்த இரவில் திடீரென்று அந்த மேற்கூரை அப்படியே இடிந்து விடுகிறது. அந்த ஹால்ல எல்லாருமா படுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வீடு கட்டியே 6 மாத காலம் தான் ஆகுதான். ஆனாலும் அந்த மேற்கூரை விழுந்து அந்த ஃபேன் அந்த குழந்தைகளுடைய காலடிக்கு முன்னாடி இருந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு அந்த சுவர் இடிந்து கீழே விழுந்ததுல கை அடிபட்டிருக்கு. அதை தவிர வேறு எந்த காயமும் எந்த ஆபத்தும் இல்லாமல் ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் சொல்லுகிறார், ஃபாதர், அந்த கூரை எங்கள் மேல விழுந்திருந்ததுன்னா எங்கள் குடும்பமே சமாதி ஆகி இருக்கணும் ஃபாதர். அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிருக்கோம். நாங்கள் எல்லாம் பிணமாக போயிருப்போம். ஆண்டவர் எங்களை காத்தார், ஆண்டவர் எங்களை பாதுகாத்தார், எங்களை வழிநடத்தினார், எங்களோடு உடன் இருக்கிறார். அற்புதமான அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. திருப்பாடல் 121 வாசிக்கிறோம், மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். அவர் உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார். நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் காத்துக் கொள்வார். அந்த இறைவனை முழு மனதோடு ஆராதிக்க எழுந்து நின்று கரங்களை தட்டி ஊற்று தண்ணீரே எந்த தேவாவி என்கிற பாடலினால் துதித்து ஆராதனை செய்வோம். உற்சாகமாக அனைவரும் ஊற்று தண்ணீரே எந்த தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. உற்சாகமாக ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தாயும் தந்தையுமான இறைவா, இந்த ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை, என் அன்பு சகோதரியை ஆசீர்வதியும். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தொட்டு அபிஷேகத்தினால் நிரப்பும். அந்த ஆவியின் அபிஷேகம் இறங்கி வரட்டும், அந்த வல்லமை இறங்கி வரட்டும். எங்கள் ஒவ்வொருவரின் மீதும் அந்த ஆவியின் வல்லமை வந்து தங்கட்டும். அப்பா, ஆவியின் வரங்களை பெற்றவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள், உறுதுணையாக நிற்கிறார்கள், பலத்தை பெறுகிறார்கள், சக்தியை பெற்றுக் கொள்கிறார்கள், ஆற்றல் அவர்களுக்குள் இறங்கி வருகிறது. ஆவியானவர் அவர்களுக்குள் இருக்கிற போது எந்த அச்சமும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை, எந்த பயமும் இல்லை, யாரை கண்டும் நடுங்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு ஆண்டவருடைய சாட்சியாக நீயும் நானும் மாறக்கூடிய வல்லமை கிடைக்கிறது. கண்மலையை பிளந்து வானாந்தரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே.
வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் முன்பாக நீர் கண்ணீரோடு இருக்கிறாயா? ஆண்டவர் முன்பாக வேதனையோடு இருக்கிறாயா? துன்பத்தோடு வந்திருக்கிறாயா? கஷ்டத்தோடு நிற்கிறாயா? ஆண்டவரிடத்திலே ஒரு வரத்தை வேண்டி நிற்கிறாயா? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? நான் குணமடைய மாட்டேனா, நான் சுகம் பெற மாட்டேனா என்கிற கவலையிலே நீ நிற்கிறாயா? உன் கண்ணீரை, உன் வேதனையை, உன் துன்பத்தை, உன் வலியை, உன் கஷ்டத்தை போக்கக்கூடிய தெய்வம் உன் முன்பாக இருக்கிறார். ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, முழுமையாக ஒப்புக்கொடுத்து செவி. உன் மீது ஆசீர்வாதம் வந்து தங்க. இதோ இந்த திருவிழா அபரிவிதமான ஆசீர்வாதத்தை உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் கொண்டு வருகிறது என்கிற உணர்வோடு பாடி துதிப்போம். ஜீவ தண்ணீராம் எந்த நல்ல கர்த்தாவே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. நான் செழித்தோங்கிட, கனி தந்திட, நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தை அளித்தம் கனம் பெற்றிட. உற்சாகமாக ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. முழந்தால் படியிட்டு ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள செபிப்போம்.